லாஸ்ட் வீடியோல இபிஎஃப்னா என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோல பிபிஎஃப்னா என்னன்னு பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை சேவ் பண்ணிட்டு ஃபுல்லா பாருங்க. இபிஎஃப்ன்றது எம்ப்ளாயிகளுக்கு மட்டுமான ஒரு சேவிங் ஸ்கீம். அதே மாதிரி பொதுமக்கள் எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரி ஒரு சேவிங் ஸ்கீம்னா அது பிபிஎஃப், அதாவது பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. இதன் மூலமா நீங்க மாதம் 500 ரூபாய் இருந்து வருஷத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனா இது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பார்க்க முடியும். ஏன்னா இதோட லாக்இன் பீரியட்ன்றது மினிமம் 15 வருஷம் இருக்கும். சோ நீங்க உங்களோட மேரேஜ்க்கோ இல்ல வீடு வாங்கலாம் பிளான் பண்ணிருக்கீங்கன்னா இதுக்கு இந்த ஒரு சேவிங் பிளான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை நீங்க எஸ்பிஐ பேங்க்லயோ இல்லனா போஸ்ட் ஆபீஸ்லயோ ஓபன் பண்ணிட்டு சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 7.1% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் தராங்க. நீங்க நினைக்கலாம் இது ஆர்டிஎஃப்டிலே இருக்குன்னு கேட்டீங்கன்னா இங்கதான் ஒரு ஸ்பெஷல் விஷயம் இருக்கு. நான் இபிஎஃப்ல சொன்ன மாதிரி இந்த பிபிஎஃப்லயோ ₹1 கூட நீங்க டாக்ஸ் கட்ட தேவையில்ல. முற்றிலுமாக டாக்ஸ் ஃப்ரீயான ஒரு ஸ்கீம் தான். இதன் மூலமா நீங்க சேவ் பண்ணக்கூடிய மொத்த அமௌண்ட்டும் வித் இன்ட்ரெஸ்டோட உங்க கைக்கு வந்து சேரும். சோ இத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வித்மனோஸ் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு பிபிஎஃப் கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு வீடியோ மேக் பண்றேன்.